ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு ஐஷாஸ் ஆஷா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம எல்லாத்துக்கும் பெரும்பாலும் பிடிக்கிற ஒரே ஒரு வெஜிடபிள் என்னென்னா அது உருளைக்கிழங்கு. அதை வச்சு 5 minutesல சட்டுன்னு ஒரு வறுவல் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சின்ன உரல், அம்மி அப்படி இல்லாட்டி மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1 tablespoon சோம்பு நம்ம முதல்ல சேர்த்துக்க போகிறோம். இதை நல்லா 1க்கு 2 இடிச்சுக்கோங்க. அடுத்து 6 பல்லு பூண்டு நம்ம இதில் சேர்த்துட்டு இதுவும் நல்லா 1க்கு 2 இடிச்சுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை சேர்த்துக்கோங்க, தண்ணியில் ஊற வச்சது. இடிக்கும் போது இப்படி 1க்கு 2 இருக்கும். இதை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி இதை நம்ம நல்லா அரைச்சிக்க போகிறோம். தண்ணி ஊற்றி அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு இரும்பு கடாயில் 1 tablespoon எண்ணெய், 1 teaspoon கடுகு, 1 tablespoon உளுந்தம்பருப்பு சேர்த்து வறுத்து விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. 1/4 teaspoon மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம போய் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். உருளைக்கிழங்குல நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு வெரைட்டிக்கும் ஒவ்வொரு கலரில் பூ வரும். மோஸ்ட்லி இந்த மாதிரி பர்பிளும் ஒயிட் கலரில் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அரச குடும்பத்தில் இருக்கவங்க வரைக்கும் இந்த பூ ரொம்ப ஈர்த்துருச்சு. மேரி அன்டோனெட்னு ஒரு ஃப்ரெஞ்ச் குயின் இருந்தாங்க. அவங்க இந்த பூ வச்சு ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டே செஞ்சாங்க. ஒரு பொது நிகழ்ச்சிக்கு இந்த ராணி போகும்போது அவங்க ட்ரெஸ்ஸில் இந்த பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டு போனாங்க. அப்போ உள்ள காலகட்டத்தில் இது ரொம்பவே ட்ரெண்டிங்காக மாறிடுச்சு, ஃபேஷனும் ஆச்சு. உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் உரிச்சிட்டு நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 tablespoon எண்ணெய் இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் பிக்ஸை என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் டேக் பண்ண மறந்துடாதீங்க. பார்வையாளர்கள் சந்தாதாரர்களாக இணைவீர்கள் என்பதே ஐஷாவின் ஆஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.